கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஏசாயா எழுதின புத்தகம் 54 அதிகாரத்தின் 10 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளையும் கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி இது பல நேரங்களில் நாம் மெமரபிளாய் நாம் சொல்லுகிற, நாம் அறிக்கையிடுகிற வார்த்தைகள் தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். அதாவது நீதியின் விதிகள் உண்டு மற்றும் தேவனுடைய கிருபையும் நமக்கு உண்டு. The law of justice and thy grace. நீதியின் விதிகள். இந்த பூமியில் நீதியாய் தெய்வம் மனிதனுக்கும் இந்த பூமிக்கும் நியமித்த காரியங்கள் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை ஒருவரும் தடுக்கவோ அதை நிறுத்தவோ முடியாது. ஒருவனும் தன் மரணத்தை நாளை என்று சொல்ல ஒன்றுக்கும் ஒரு ஜீவனுக்கும், மனிதன் மாத்திரமல்ல ஒரு ஜீவனுக்கும் அதிகாரம் இல்லை. அது நீதியின் விதிகள் ஆகும். ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபை நமக்கு அளிக்கிறார். இந்த வார்த்தை அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், மலைகள் என்பது உயரமானவைகள், பர்வதம் என்பது கொஞ்சம் சின்னதாயிருக்கு. எதை அடையாளப்படுத்துகிறது? நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பேரண்ட்ஸ் மிக முக்கியமானவர்கள். எங்கள் ஊர் சைட்லெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு மனிதனை இல்லை யாரோ ஒருவரை அவர்கள் அணுகி இருப்பார்களானால் மலை போன்று உங்களை நம்பி இருக்காங்க, கைவிட்றாதீங்கன்னுவாங்க. தங்களுடைய இயலாத சூழ்நிலையில் ஒரு பெரிய நம்பிக்கை யார் மேல் வைத்து எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதை அடையாளப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்படி அவர்கள் கைவிட்டாலும், நாம் மலைபோல் நம்பி நிற்கிறவர்கள் நம்மை கைவிட்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இந்த காலவேளை கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்விலே உங்கள் பெற்றோர் மலை போன்று உங்களுக்கு நின்ற தகப்பனையோ இல்லை பர்வதம் போன்று இருந்த தாயையோ நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். தைரியமாயிருங்க, ஒரு நாள் நிச்சயம் நாம் அவர்களை சந்திப்போம். கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பூமியில் இல்லை, ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். வேதம் அதற்கு சாட்சி. என்னிடத்திலும் பல சாட்சிகள் உண்டு. அதனால் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். திடமனதாய் இருங்க. இவர்களெல்லாம் நம்மை விட்டு போனாலும் அதான் நீதியின் விதிகள். ஆனாலும் தெய்வம் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த கால வேளை காரியம் இப்படி இருக்கிறதே, நாம் என்ன செய்வோம்? இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். அவர்கள் நமக்கு கொடுத்திருந்தா உதவி இருந்தால் அது போதுமானதாய் காரியத்தை செய்வதற்கு நமக்கு அனுகூலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறதான உங்களை தான் கர்த்தர் திடப்படுத்துகிறார். யார் விலகி போனாலும், யார் நமக்கு உதவாமல் போனாலும் தேவன் நமக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை கொண்டு நாம் கடந்து போக முடியும். அந்த கிருபையை கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளை நாம் ஜெயிக்க முடியும். அந்த கிருபையை கொண்டு முடங்கி போன நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பதற்கு அது நமக்கு உதவியாய் இருக்கும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, தேவன் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். நீதியின் விதிகள் இந்த பூமியில் இப்படி தான் நடக்கும். அதை குறித்து நாம் கலங்க வேண்டாம், அதை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அதை கடந்து போக பழகுங்க. தெய்வம் வாழ்கிற இருக்கிற உங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்த அவர் போதுமானவர். வேதத்திலே பரிசுத்தவான்களெல்லாம்
இப்படிதான் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு என்னவானாலும் அவர் கிருபையை சார்ந்து நின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை கவனித்து பாருங்க. அவனுக்கு முள்ளாய் வேதனையாய் அவனுக்கு காணப்பட்ட அந்த போராட்ட பிரச்சனைகளில் அதற்கு தேவ சமூகத்திலே அவன் 3 முறை உபவாசித்து ஜெபிக்கிறார், தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கிறார், போராடுகிறார். உபவாசத்தை குறித்து எழுதின அந்த தேவ மனிதன் அவனுடைய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி ஜெபித்த போது கர்த்தர் அது நின்று நான் உன்னை விடுவித்தேன், நீ விடுவிக்கப்பட்டாய், விடுதலையானாய் என்று சொல்லுவதற்கு பதிலாக அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, அந்த தேவ மனுஷனுக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறதான பிரிய குடும்பமே, இந்த கிருபையை சார்ந்து இருக்க நாம் பழகுவோம். மலைகள் பர்வதங்கள் விலகும், நாம் நம்புகிறவர்கள் நம்மை விட்டு விடுவார்கள், ஆனால் நம்மை கைவிடாத தெய்வம், நமக்கு கிருபை கொடுக்கிற தெய்வம், நம்மேல் மனதுருகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு துணையாயிருக்கிற தெய்வம் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அது என்ன சூழ்நிலையில் நாம் கடந்து போனாலும் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதை ஏதுவானாலும் எந்த மனிதனும் நம்மோடு அந்த பாதையில் நடக்க யோசிக்கும் போது சற்றும் யோசியாமல் நமக்காய் ஜீவன் கொடுத்தவர், பரலோகத்தின் தேவனானவர், நானே கர்த்தர் என்று திருவுளம் பற்றின அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாம நம்மோடு கூட அந்த பாதையில் நம்மை நடத்த, நம்மோடு கூட இருக்க, நமக்கு அனுகூலம் பண்ண, நமக்கு துணையாய் வருகிறவர் அவர் ஒருவரே. அதை மறக்க வேண்டாம். இந்த கால ஓலை சூழ்நிலை எப்படியாய் இருக்கட்டும், கர்த்தர் உங்களை கைவிடல, கர்த்தர் உங்களை விட்டு விலகல. இன்னும் தேவ கிருபை உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும், உங்கள் பிரயாசத்தின் மேலும், நீங்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியத்தின் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆதலால் தைரியமாக இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ பழகுவோம். இந்த நாளில் இந்த நாளுக்கான அனுகூலத்தை, இந்த நாளுக்கான தயவை, இந்த நாளுக்கான வாழ்வாதாரத்தின் தேவைகளை, இந்த நாளின் பிரயாசத்துக்கான பலனை அவர் மீதமுள்ளதாய் இருக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கவும் கொடுக்கவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். மலைகள்னு அதே சங்கீதக்காரன் கீழே சொல்லுவான், 46ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். அதே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம் தேவச்சனமே. இந்த கால ஓலை நாம் எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாரும் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அதை நன்றாய் அறிந்தவர். அதனால தான் யோபு சொன்னார், இந்த காரியத்தில் நீர் எனக்காய் பிணைப்பட்டு அதிலே ஒருவராய் நீர் மிங்கிளாகி இக்காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி. அதனால் நாம் இந்த கால வேளை எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம், கவலை கொள்ளாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி இது நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி இது நின்று நானும் என் பிள்ளைகளும் வெளியே வருவோம், யாரும் இல்லை என்று சொல்லி கலங்குவதை விட, அழுவதை விட தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிடித்து கொண்டு தெய்வ சமூகத்தில் எதற்காய் ஜெபிங்க. நிச்சயம் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி, கழுகு எப்படி உயர எழும்புகிறதோ அப்படி உங்கள் சூழ்நிலையில் நின்று உங்களுடைய இக்கட்டுகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் வியாதியின் படுக்கைகள் எல்லாம் நிந்தை அவமானத்து நின்று, பிசாசின் கிரியை நின்று, மாந்திரிகத்தின் கட்டு நின்று கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை அதன் மேலாய் கொண்டு வந்து நிறுத்தி வாழ வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் கிருபை அளிக்கிறார். ஏன் கலக்கம் அடையணும், நீங்க ஏன் பயப்படணும்? ஆதலால் சபை குறித்து, சியோனை குறித்து தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயசெய்ய காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த நாள் தெய்வம் தயவு செய்கிற நாளாயிருக்கு. என்ன விலகி இருந்தாலும், யார் விட்டு போயிருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல்
தெய்வத்தை சார்ந்த விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் நிச்சயம் நான் சொல்லுவேன், நாம் ஏசாயால வாசித்தது போல அந்த கிருபை உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிற அந்த தெய்வத்தினுடைய கிருபை உலகத்தில் உண்டான கிருபை அல்ல, அது பரலோகத்தின் சிங்காசனத்தின் நின்று தேவ பிரசன்னத்தின் நின்று உங்களுக்கு அருளப்படுகிற கிருபை. உங்கள் வாழ்வு அந்த கிருபை தான், உங்களுடைய விடுதலை அந்த கிருபை தான், உங்களுடைய மேன்மை அந்த கிருபை தான், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய குறைவற்ற வாழ்க்கை அந்த கிருபையில் அடங்கி இருக்கிறது. அதை தான் நான் முன்பு சொன்னேன். பவுலுக்கு கத்த என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அதை பிடித்து கொண்ட அந்த தாசன் திரும்ப தன்னுடைய ஊழியத்தை தேவன் தனக்கு நியமித்த கடைசி ஓட்டம் வரை ஓடி கர்த்தருக்கு சாட்சியாக அவர் மரித்தார். கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். அதுக்கு அவர்களுக்கு தயவு செய்தார். இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்களுடைய தொழிலுக்கும், உங்களுடைய வேலைக்கும் கர்த்தர் நிச்சயம் தயவு செய்வார். இன்னும் காரியம் நடக்கலை, இன்னும் எல்லாம் பிளாங்கா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க ஜெபத்தை கேட்டவர், உங்களுடைய சத்தத்தை அறிந்த தெய்வம், தினமும் நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கெல்லாம் அவர் செவி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் தடையாய் காணப்படுகிறது. ஒரு வழியும் இதுவரை ஒரு காரியமும் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். யோசிப்பதை விட கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தெய்வம் தம்முடைய சுத்தத்தின்படி அவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் நிச்சயம் பெரிதாய் ஒன்றை உங்களுக்கு முன்பு அவர் கொண்டு வர போகிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறதான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட, ஜெபித்ததை விட நீங்கள் சொப்பனத்திலும் காணாத ஒரு மகத்தான காரியத்தை செய்து முடிக்க தெய்வம் போதுமானவராய் இந்த கால ஓலை உங்களோடு கூட பேசுகிறார். அதனால் இதை கேட்கிறதான தெய்வ ஜனமே, எதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், உங்களுக்காய் பரிதவிக்கிற தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீதக்காரன் 9ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தில், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சமானவர். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு நெருக்கத்தின் காலமாய் உங்களுக்கு காணப்படுகிறதா? உங்களுடைய தஞ்சம், உங்களுடைய புகழிடம், நீங்கள் இளைப்பாறுகிற இடம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வீடு, தேவனுடைய சாநித்தியம், தேவனுடைய கிருபையாகும். ஆதலால் பயப்படாதீங்க பிரியமானவர்களே. பயப்படுகிறதுனால ஒன்று நடப்பதில்லை. நாம் ஜெபிப்போம், இன்னும் கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், இன்னும் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு அவைகளில் உறுதிப்படுவோம், அவைகளில் நிலைப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர், அது நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், உங்கள் மேல் கரிசனை உள்ள தெய்வம் இந்த கால ஓலை உங்களோடு கூட பேசுகிறார். ஆதலால் பயப்படாதீங்க, ஆதலால் யோசிக்காதீங்க. இந்த கால ஓலை, இந்த ஆசீர்வாத வார்த்தையின் நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கானது. இது உங்கள் மேல் பூரணமாய் இறங்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரனாய் நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நாம் ஒருமனமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஓலை ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கால ஓலை உம்முடைய ஆசீர்வாத வார்த்தையை அனுப்பி இவர்களை நீ தைரியப்படுத்துகிறமைக்காய் ஸ்தோத்திரம், எங்களை திடப்படுத்துகிறமைக்காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வார்த்தை எங்களை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருந்ததான இப்பொழுது ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய கலக்கங்கள் மாறட்டும். அவர்களை கலங்க பண்ணுகிறவர்கள் கலங்கத்தக்கதாய், அவர்களை ஏளனம் பண்ணுகிறவர்கள் உதாசீனப்படுத்தப்படத்தக்கதாய் தெய்வ ஆவியானவர் இவர்களோடு உண்டு என்பதை, சேனைகளின் கர்த்தருடைய கிருபையிலே இவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
இவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும். இவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். தெய்வ கிருபை எத்தனை அருமையானது என்பதை இந்த நாள் இவருடைய வேலைகள், இவருடைய படிப்பு, இவருடைய போக்குவரத்து, இவருடைய பிரயாசம், இவருடைய வியாபாரங்கள், இவருடைய எல்லா காரியத்திலையும் அந்த கிருபையின் போதுமானதை அனுபவிக்க உணர கர்த்தர் பிள்ளைகளை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கண்ணீரும் துக்கமும் வேதனையும் இவர்களை விட்டு மாறட்டும். பரலோகத்தின் தெய்வ கிருபை தாராளமாக இந்த கால ஓலை இவர்கள் மேலும், இவர்கள் பிள்ளைகள் மேலும், இவர்கள் குடும்பத்தின் மேலும், இவர்கள் வியாபாரத்தின் மேலும், இவர்கள் வேலை ஸ்தலத்தின் மேலும் பெருகட்டும். ஊழியத்தின் மேல் பெருகுவதாக, ஊழியக்காரர்கள் மேல், குடும்பத்தின் மேல் இந்த கிருபை பெருகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் நாமத்தின் சாட்சிகளாய் வாழ நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.